நம்ம லிட்டரலா பாத்தீங்கன்னா டைம் டிராவல் தான் இருக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இப்போ நம்ம சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா எர்த்ல இருந்து சூரியன் 15 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. சடனா சூரியன் இருண்டே போனாலும் 8 நிமிஷம் 20 செகண்ட் வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. சோ நம்ம பாக்குற சூரியன் 8 நிமிஷம் பழசு. சோ நம்ம டைம் டிராவல்ல தானே இருக்கும். ஆக்சுவலா எர்த்ல லைட்டோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா பர் செகண்டுக்கு 3 கோடி கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃபிளாஷ் லைட்டை ரூம்ல அடிக்கிறோம்னா அதனோட வெளிச்சம் சடனாவே நம்ம ரூம் ஃபுல்லா பரவிடும். பிகாஸ் இங்க இருக்க டிஸ்டன்ஸ் கம்மி. பட் இதுவே ஸ்பேஸ்ல ரொம்பவே ஸ்லோ. ஸ்பேஸ்ல இருக்க ஸ்டார்ஸோட லைட் எல்லாம் பாத்தீங்கன்னா எர்த்தை வந்து ரீச் பண்றதுக்கு பல வருஷம் ஆகுது. ஸோ நம்ம இப்போ பார்க்குற ஸ்டார்ஸோட விஷுவல்ஸ் எல்லாமே பழைய விஷுவல்ஸ் தான். ட்ரூத் என்னன்னா நம்ம பார்க்குற நிறைய ஸ்டார்ஸ்ல 10 to 20% வரைக்கும் இறந்து போனது தான். பட் அதோட லைட் இன்னமும் டிராவல் ஆகிட்டு இருக்கு. பெட்டல்கஸ்னு ஒரு ரெட் ஸ்டார் இருக்கு. ஸோ இந்த ரெட் ஸ்டாரோட லைட் நம்ம எர்த்தை வந்து ரீச் பண்றதுக்கு 650 வருஷம் ஆகுது. ஆக்சுவலா இந்த ரெட் ஸ்டார் ரொம்ப பழைய ஸ்டார்னு சொல்றாங்க. ஸோ இது எப்போ வேணாலும் எக்ஸ்ப்ளோட் ஆகலாம். யோசிச்சு பாருங்க, இந்த 650 வருஷத்துக்குள்ள அது எப்போ வச்சு எக்ஸ்ப்ளோட் ஆயிருக்கலாம். பட் இப்போவும் அது நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்படின்னா அது ஒரு ரியல் கோஸ்ட். ஸோ நம்ம வானத்துல பாக்குற எல்லாமே லிட்டரலா பாஸ்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சொல்லுங்க, நம்ம டைம் டிராவல்ல தானே இருக்கோம். டைம் டிராவல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.